வந்து இறந்தவங்களை வந்து புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே வந்து இறந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள தோண்டுவாங்களாமாங்க. இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஏதோ வீடு முன்னாடி போய் வீடு கட்ட அந்த சாவு கொண்டு போகும்போது நம்ம உட்கார்ற மாதிரிக்கு இங்க வந்து படுக்க வைக்கிற மாதிரிலாம் இல்லை, புதைக்கிறது இல்லை. இப்படி செம்பளை போட்டு இப்படி போட்டு இந்த கால் மேலே வச்சு உள்ளே ரத்தம் வருது பாரு, உனக்கு காலில் ரத்தம் வருது இங்கே பாரு. ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங்காக கிளம்பி மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வந்தாச்சுங்க. கோத்தகிரியிலேருந்து இப்போ கீழ் கோத்தகிரி போயிட்டுருக்கோம். அங்கே இருந்து சூலூர் மட்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அதுக்கு கீழே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பழங்குடியின மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களோட வாழ்வியலை உங்களுக்கு தத்ரூபமாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் எங்கள் டீமோட போயிட்டுருக்கோம். அந்த ஊரில் வந்து அங்கே எப்படின்னா ஒரு பயங்கர காட்டில் வந்து அந்த கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் மர்மமாக பார்க்கப்படுதுங்க. எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆளை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னா வைங்களேன், மறுபடி அவங்க தோண்டி எடுத்து மறுபடியும் ரிட்டனாக புதைக்கிறாங்களாம். அது அந்த மாதிரி ஒரு மெத்தடு கூட இருக்குது. கார் வேறு வந்துருக்குங்க. ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள புதைச்சிருவாங்க. மறுபடியும் அகைன் அவங்க ரிலேட்டிவ்லேயே யாராவது இறந்துட்டாங்கன்னா புதைச்சவங்கள ஆல்ரெடி புதைச்சிருப்பாங்கள்ல, அவங்கள மறுபடியும் தோண்டிட்டு அந்த எலும்பெல்லாம் எடுத்து எண்ணெய் தடவி மறுபடியும் ரிட்டன் புதைப்பாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இன்னும் டீட்டெயில் தெரியல. நான் உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் இந்த பதிவில் தரேன். இந்த வீடியோ வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 வீடியோவாக போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும். அங்கே இருக்கிற இடம் அப்படி எதுவுமே அசால்ட்டாக விடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஸோ லென்த்தாக போச்சுன்னா ரெண்டு பார்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறது யாராருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நேம் அசோக், இவர் நேம் கௌதம். ஸோ நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து இந்த கிராமத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தம் வருது பாரு, உனக்கு காலில் ரத்தம் வருது இங்கே பாரு. என்ன ரத்தம் வருது? அட்டை பூச்சி தானே அது. எங்க பூச்சி? எங்க பூச்சி இங்கே இருக்கு பாரு, போயிட்டு இங்கே பாருங்க கைஸ், அட்டை பூச்சி ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஒன்றாகாது, விட்டுரு. போயிடுச்சுன்னா தான் பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. இது என்ன தெரியுமா, இது கடிச்சு எடுக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது பாட்டு குடிச்சிட்டு இருக்கோம். இல்ல போறதே தெரியல, கடிச்சே தெரியல. அதைத்தான் சொல்றேன். போற வழியில ஃபுல்லா இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், நாங்க கரிக்கூர் பக்கத்துல வந்துட்டேங்க. வர வழியில செம மலை. ஸோ இப்போ மலையிலேயே அப்படியே நனைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ கரிக்கூர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி நின்றுருக்கோம். ஸோ அங்கே ஒரு தெருக்காப்பில் நம்மளுக்கு தெரிஞ்சவர், அவர் போய் பார்த்துட்டு அவர் அந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து வெளியாட்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க. இங்கே வந்து யாராவது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உள்ளேயே வர முடியும். அதே மாதிரி இங்கே தெரிஞ்சவர் ஒருத்தர் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கே வர முடியாது. ஓகே மக்களே, நான் உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். எல்லாமே இங்கே தானே? சரிக்கா, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இங்கே தான், கீழே தானா? சரிக்கா, வரேன். ஓ, அந்த மலைக்கு அந்த பக்கங்களா? ரைட்டுக்கா. மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம அந்த ஊருக்கு வந்துட்டோம். இந்த ஊரில் வந்து இந்த ஊரோட கல்ச்சர் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு மனிதர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வழிமுறைகள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து வரும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மக்களே. அது வந்து இப்போ நான் வந்து ஒரு
நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இறந்ததுக்கு பின்னாடி என்னென்ன செய்கிறாங்க, அதோட வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து முக்கியமாக என்ன பார்க்குறாங்கன்னா, இறந்தவங்களுக்கு வந்து உருவச்சிலை வச்சு அவங்க வழிபடுறது ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அது வந்து பரம்பரையாக காலங்காலமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சரவணகுமார், ஊர் பேர் வக்கனமரம். வக்கனமரம். ஆமாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் உருவ சிலை வைக்கிறத வந்து பரம்பரை எங்கள் தலைமுறைக்கு அப்படியே இருக்கும். ஓகேண்ணா. காலகாலத்துக்கு அந்த இது வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு தான். எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, பாட்டி இந்த மாதிரி அது தெரியப்படுத்தணுக்காக. அது இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். அதனால வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னுக்காக அந்த உருவ சிலை வைக்கிறாங்க. அதான் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக அவங்க வந்து உருவ சிலை வச்சுட்டாங்கன்னா அவங்க இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக. ஏன்னா உருவ சிலையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சாங்கியங்கள்லாம் செய்வோம். வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாந்தியம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஊர்க்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் வந்து வாழை மரம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து தேர் ஒன்று கட்டுவாங்க. கட்டிட்டு வீடு வெளியே இறந்ததுக்கு அப்புறம் தேர் கட்டுவாங்க. வீட்டு வாசல்ல வைப்பாங்க. நைட்டு விடிய எல்லாம் ஊர்க்கார மக்கள்லாம் இருப்பாங்க. இருந்துட்டு மறுநாள் காலைல 2 மணி அளவுக்கு சாவி எடுத்துட்டு வீட்டு வாசல்ல ஒரு சீர் நடக்கும். அது முடிச்சோடனே 2வது ரோட்ல ஒண்ணு சீர் பண்ணுவாங்க. வீட்டுல முடிச்சோடனே ரோட்டுக்கு கொண்டு போவாங்க. அதுல வந்துட்டு நம்ம குடத்துல மஞ்சள் இது கொண்டு மேல வைப்பாங்க. அப்புறம் தினை வந்து முறத்துல எடுப்பாங்க. எடுத்துட்டு போய் மஞ்சள் தண்ணி வந்து அவருக்கு கால்ல கழுவுவாங்க. ஃபர்ஸ்ட்ல அது பொம்பளை இருந்தாலும் ஆம்பளை இருந்தாலும் சரி கால் கழுவுவாங்க. அது 3 டைம் இப்படி கழுவாங்க. கழுவிட்டு 2வது அந்த தினையை எடுத்து நெஞ்சில போடுவாங்க. அது வீட்டு வாசல்ல அப்படிதான், அது அந்த ரோட்ல அப்படிதான் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் அந்த சம்மதிக்கு எடுத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா வந்து சம்மதிக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா குழி வெட்டுவாங்க. ஒரு 6 அடிக்கு குழி வெட்டுவாங்க. 6 அடி குழி வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வீடு ஒண்ணு அமைக்கிற மாதிரி, நம்ம உட்கார்ற மாதிரிக்கு இங்க வந்து படுக்க வைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, புதைக்கிறது. இப்படி செம்பளை போட்டு இப்படி போட்டு இந்த கால் மேல வச்சு இப்படி கையை இப்படி வச்சு உட்கார வச்சு அந்த குழியுள்ள நீட்டா நம்ம நல்லா இருக்கிற மாதிரி உட்கார வச்சிருவாங்க. மக்களே பாத்தீங்களா, இங்க வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா படுக்கதான் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க குழி எல்லாம் வெட்டி உட்கார வச்சுதான் அவங்கள புதைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கேட்கும் போது எனக்கு. அப்புறம் அந்த உட்கார வச்சுட்டு முன்னாடி வந்து மரம் இப்படி பலகை மாதிரி போட்டுருவாங்க. சரிண்ணா. பலகை மாதிரி போட்டோன்னா அந்த மண்ணு வந்து அந்த சாவுக்கு போகாது. அந்த மண்ணு வந்து தனியாவே இருக்கும். அது வந்து உடல்ல படாது. அந்த துணிக்கு கூட அந்த மண்ணு போகாது. இப்படி இந்த சென்டர்ல இதுக்குள்ள நம்ம இப்படி இருக்குமா, இந்த முன்னாடி அந்த பலகை மாதிரி போட்டுருவாங்க. மரத்து குச்சி எல்லாம் போட்டுருவாங்க. மண்ணு வந்து இந்த குச்சிக்கு அந்த பக்கம் நின்னுக்கும். இது தனியா நம்ம வீடு மாதிரி தனியா உள்ள உட்காந்துக்கலாம். அப்ப அது அந்த பாடி மேல எதுவுமே படாது. அப்புறம் அடுத்த டைம் நம்ம அவங்க பையனோ இல்ல வீட்டுக்காரோ யாரும் இறந்தாலும் ஈஸியா வந்து அந்த இதை எடுத்துட்டு இந்த மரத்தை எடுத்து விட்டேன்னா இப்ப வச்சவங்கள மறுபடியும் எடுப்பீங்களா? என்னன்னா சொல்றீங்க? அதை எடுத்துட்டு தான் அடுத்த ஆள் ஏதாவது ஒரு வீட்டுக்கார ஒரே குளிக்கு தான் போடுவோம். மக்கள் இங்க கவனிச்சிங்களா, வந்து இறந்தவங்களை வந்து புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே வந்து இறந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள தோண்டுவாங்களா? தோண்டிட்டு என்னென்ன பண்ணுவீங்க? தோண்டிட்டு அந்த எலும்பு கூட எல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு இந்த இதை வந்து புதுசா அங்க உட்கார வச்ச மாதிரியே மறுபடியும் இறந்தவங்களை உட்கார வச்சுட்டு அந்த எலும்பு இதுல எடுத்து இவரு மடியில வச்சிருவோம். இறந்தவங்க மடியில வந்து வச்சிருவீங்க. ஓகே. இது வந்து யார் இறந்தாலும் வந்து அவங்க குடும்பத்துல ஃபுல்லாவே அப்படிதான். அவரோட குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அதே தான் நடக்கும். அதான் நடக்கும் எல்லாமே இந்த இதுல ஃபுல்லாவே நம்ம இதுதான். அதுக்கப்புறம் அந்த எலும்பெல்லாம் வச்சு முன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு மாதிரி பழைய மாதிரி அந்த குச்சி வச்சுட்டு அதை மாதிரி போட்டு வச்சிருவோம். ஓகே ஓகே. ஆமா, அதெல்லாம் முடிச்ச பின்னாதான் நம்ம வந்து ஒரு வருஷமோ 6 மாசமோ கழிச்சிட்டு இந்த சீர் பண்ணுவோம். அந்த உருவஞ்சலை அடிக்கிறது போவோம். அந்த இறந்ததுக்கு அப்புறம் வந்து 1 வருஷம் தான், 1 வருஷம் கழிச்சுதான். ஆமா, கழிச்சுதான். அடிச்சுட்டு வந்து அந்த சிலையில வைக்கும் போது ஊரெல்லாம் நிறைய நம்ம ஏரியாங்கள் மக்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்கள வர வச்சுட்டு 8 நாள் அந்த இது நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சுன்னா திங்கள்ல ஒரு நாள் இடைவெளி, செவ்வாயில அந்த கொட்டைமுத்து எண்ணெய் எடுப்பாங்க, பிடிச்சு எண்ணெய் எடுப்பாங்க. புதன்கிழமை நெல்லு குத்துவாங்க, அரிசி எடுப்பாங்க. அப்புறம் வேலைக்கிழமை காலைல சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன்னா சம்மதிக்கு போயிடுவாங்க. போகும்போது அந்த உருவம் சிலை கொண்டு வந்து வீட்டுல வச்சு வீட்டுல இருந்து அங்க கொண்டு போவாங்க, சமாதி கொண்டு போவாங்க. கொண்டு போய் அங்க சாப்பாடுலாம் படைச்சிட்டு அங்க எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்ச பின்னாடி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து நல்லா வேலைக்கிழமை நைட்டு, புதன்கிழமை, அது செவ்வாய்க்கிழமை நைட்ல இருந்து ஆரம்பம் ஆயிரும். நைட்டு மத்தெல்லாம் போட்டு ஆட்டம் தான் எல்லாம்
அப்படிங்களா? ஆமா. அந்த சிலை வைக்கும் போது மட்டும். ஆமா, அந்த ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். அப்ப வெள்ளிக்கிழமை அந்த மாப்பிள்ளை மகன் சொல்லி வருவாங்களா, அவங்களுக்கு இந்த ஆடு கோழி எல்லாம் வெட்டி அவங்களுக்கு கறி விருந்து போடுவாங்க அந்த மாதிரி ஒரு. ஆமா. அப்ப சனிக்கிழமையோட முடிஞ்சு, அப்ப ஞாயிற்றுக்கிழமையோட பினிஷிங் ஆயிரும். அந்த ஒரு வாரம் வந்து அந்த சீர் நடக்கும். அதாவது இந்த முன்னோர்கள் பண்ற சீர் வந்து அந்த ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரம் நடக்கும். ஏன்னா அப்ப இங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருப்பீங்களா இல்ல எப்படி அப்படியே எடுத்துட்டு கொண்டு போய் அங்க வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம இப்போ அங்க அந்த கல் செய்யற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்போம். வீட்டுல வச்சுதான் அந்த இடத்துக்கு சம்மதிக்கும். இங்கதான் ஃபர்ஸ்ட் கும்பிடுறது இல்ல? ஓகே ஓகே. இங்க இருந்து எடுத்துட்டு போய் தான் வர்றவங்க அத்தனை பேர் வராங்களா எல்லாருமே அழுதுருவாங்க, கும்பிடுவாங்க. ஆனா இது வந்து லாஸ்ட் டைம் சொல்லி கடைசின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி நான் இப்ப உருவச்சலை செய்யறீங்கல்ல, அது வந்து எப்படி அவங்க வாழ்ந்த வாழ்வியலை வச்சு செய்வீங்களா இல்ல அவங்கள மாதிரியே செய்வீங்களா? அவங்கள மாதிரி போட்டோ கொடுத்து அவங்கள மாதிரி போட்டோ. சரி சரிண்ணா. ஆனா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இவங்க தான் அப்படின்னு. கல்ல வந்து பேர் போட்டு வச்சிருப்போம். பேர் அடிச்சு வச்சிருப்போம். இது இவரோட தான் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேரை போட்டு, என் பேர் சரவணகுமார், என் பேர் சரவணகுமார் அந்த மாதிரி இதுல சிலையில பேர் போட்டு வச்சிருப்போம். அதுக்கு ஓகேண்ணா. அதுக்கப்புறம் இங்க கீழே எங்க இறந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க இருந்த மக்கள் வந்து எங்க இருந்தாலுமே ஆமா இப்போ கள்ளம்பொழியா, திருசம்பாட்டி, இற்று இந்த மாதிரி வடக்கமலை அந்த மாதிரி சைடுலாம் இருப்பாங்க. நம்ம இங்க இருந்து அங்க போயிருக்காங்க, அங்க இங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அங்க இறந்தனால் அங்க அப்போதைக்கு அங்க அடக்கம் பண்ணிடுவாங்க, புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டேன்னா இந்த மாதிரி அந்த சீர் கடைசி சீர் பண்ணும்போது அந்த எலும்போ இல்லைன்னா அந்த மண்ணு கொண்டு வந்து இங்க சம்மந்திக்கு கொண்டு வந்துடணும். ஓ, அங்க இறந்தாலுமே இங்க கொண்டு வந்து தான் செய்யணும். ஓகே ஓகே. எப்படி நாங்க தூக்கிட்டு வர முடியுமா? அங்க இங்க எல்லாம் அந்த காலத்துல வழி இருக்கு நமக்கு. யாரு தூக்கிட்டு போனாலும் தொட்டில இந்த மாதிரி ஏதாவது பாட கட்டி தூக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து வரணும். எவ்வளவு நாள் அது உங்களுக்கு நடந்து வர? ஒரு நாள் 1.5 நாள். ஒரு 30 கிலோமீட்டர் வருங்களா இங்க இருந்து? 30 கிலோமீட்டர் வந்து தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க எங்க இருந்தாலும் இங்கதான் பதிப்பாங்க. அவங்க குடும்பம் சேர்ந்தா அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு சுடுகாடு போற இங்கதான். ஆமா சரி சரி. இங்கதான் இருக்கு. ஓ ரைட்ண்ணே. அவங்க தாத்தா காலத்துல இருந்து இங்கதான் இருப்போம். அந்த இதை வந்து அங்க இருந்து இங்க கொண்டு வந்தா சேர்த்தணும். அப்படிங்களா? அந்த இடத்துல விட்டு வர முடியாது. அப்படி. ஓகேண்ணே. அதுக்கப்புறம் அது முடிச்சுனாதான் அது நம்ம முன்னோர்கள் நினைச்சாதான் நம்ம சாமிக்கோ எந்த இதுக்கும் போக முடியும். ஏன்னா நம்ம இதுல வந்துட்டு ஒரு இடம் வச்சுன்னா 90 நாள் எந்த சாமிக்கு நம்ம போறது இல்லை. அதானே, அது கண்டிப்பா நம்ம இதுல வந்து எங்கேயும் போறது இல்லை. அது அந்த இதெல்லாம் முடிச்ச பின்னதான் நம்ம போவோம். அதானே, அந்த நீங்க வந்து தெய்வங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் முன்னோர்களுக்கு வந்து இப்போ ஒரு மாட்டு பொங்கல் வந்துச்சுன்னா முன்னோர்களுக்கு படைச்சிட்டு வந்து அந்த புது துணியை நம்ம போடுவோம். ஓ, அந்த மாதிரி. ஓகே. இப்போ நீங்க மாட்டு பொங்கல் வரும்போது அங்க முன்னோர்களை வந்து கும்பிடுறீங்கல்ல? தை நோம்பி வந்துச்சுன்னா அந்த காப்பு கட்டணும். இதை காப்பு நாள் போக மாட்டோம். ஓகே. பொங்கல் நாளுக்கு நம்ம போயிடுவோம். அங்க இருக்கணும். அங்க இருக்கோம். போய் அந்த துணியெல்லாம் படைச்சிட்டு வந்தா நம்ம வீட்டுல போடுவோம். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு அது தெரியாது, அதனால குழந்தைக்கு மட்டும் போட்டுருவோம். நம்ம பெரிய ஆளுங்க போடுறோம்னா அவங்களுக்கு படைச்சிட்டு வந்தா நம்ம துணி போடுவோம். கண்டிப்பாண்ணா. அவ்வளவுதான். வருஷத்துல அது முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சாங்கியம் எல்லாம் முடிஞ்சாங்கன்னா இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களா? இடையில நமக்கு ஏதாவது தேவைப்பட்டா நம்ம போய் ஒரு பூஜை பண்ணிட்டு அந்த மாதிரி வர்றது. ஆனா இந்த மாதிரி நாள் வந்துச்சுன்னா அந்த நினைவு நாளுக்கு போயிட்டு. சரிண்ணா. நான் வர வழியில நிறைய சிலைகள்லாம் பார்த்தேன். அது இந்த ஊர் மக்களோடது, இங்க இருக்கிறவங்களோடது. ஓகே ஓகேண்ணா. நம்ம இப்போ அது சாவுல வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. அதுலதான் கொஞ்சம் வேலை அதிகம். இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நீங்க ஏதோ முன்னாடி போய் வீடு கட்ட, அதாவது அந்த சாவு கொண்டு போகும்போது இறந்தாங்கன்னா அவங்க ரோட்ல வந்து ஒரு சாங்கி நடக்குன்னு சொன்னீங்கல்ல. பொம்பளை இறந்துச்சுன்னா ஆம்பளைக்கு அந்த முண்டன் சொல்லி போடுவாங்க, முடி அறுத்து அது போடுவாங்க. பொம்பளை இறந்துச்சுன்னா இல்ல ஆம்பளை இறந்துச்சுன்னா பொம்பளைக்கு வந்து அந்த இதுல போடுவாங்க, வளையல், கால் மெட்டி, தாலி கயிறு, இதெல்லாம் எடுத்து என்னன்னா அதெல்லாம் எடுத்து அந்த ஆம்பளையோட நெஞ்சில போடுவாங்க. ஓ, இதெல்லாம் எடுத்துருவீங்க. சாப்பாடு வழி சாப்பாடுன்னு ஒண்ணு கட்டுவாங்க. அந்த வழி சாப்பாடுல இதை வந்து சேர்த்து அந்த வளையல், தாலி, இந்த மெட்டி, மூக்குத்தி, காது கம்மல் எல்லாமே கலட்டி அந்த பொம்பளை கிட்ட கொடுத்து அந்த முடி கொஞ்சம் அறுத்து அந்த இதுல முடிச்சு கட்டி அவங்க இதுல போட்டுருவீங்க. போடாம ஒரு 3 வார்த்தைகள் இருக்கும். நீ முன்னாடி போய் வீடு கட்டிடு, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைம் அவங்க. ஓ, 3 டைம் அதை சொல்லணுமா? நீங்க என்ன வார்த்தைனா அது? நம்ம வந்து முன்னாடி போய் நீ வீடு கட்டிடு, முன்னாடி போய் நீ வீடு கட்டிடு, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா அங்க போய் நீங்க வந்து வீடு கட்டிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. இது வாழ்ந்தது எங்க சொந்த வீடு இல்ல, இன்னும் நம்ம போய் இருக்கிறதா நம்ம சொந்த வீடு. கண்டிப்பா இந்த வார்த்தை வந்து அந்த 3 வார்த்தைகள் அங்க சொல்றப்படுது. அப்ப அந்த வீடை வந்து என்ன பண்ணா, அது வீடுதான், அது நம்மளுக்கு நம்ம தானே உட்கார வச்சுதானே அங்க வைக்கிறோம். நம்ம நல்லா சுத்தி இப்படி நல்லா மண் வெட்டி செதுக்கி தலைக்கு இப்படி வச்ச மாதிரி செம்பளம் போட்டு உட்கார வச்சிருவாங்க. அந்த மண்ணு அங்க நம்மளுக்கு போகாது.
ஓகே. அடுத்த டைம் நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கார இறந்துருக்கோம், பொம்பளை இறந்துருச்சுன்னா அந்த இதுல வந்து அந்த பொம்பளை கொண்டு வந்து அதே குழியில வைக்கிற மாதிரி எலும்புகளை மட்டும் எடுத்து நம்ம வந்து இப்போ வாழும் போது கூட 2 பேர் பிரிஞ்சு சுத்திட்டு இருப்போம், ஆனா இறந்து போகும்போது ஒன்னா இருப்போம். அப்படி நம்ம அந்த ஒரு சாங்கியம் இல்லைன்னா சரி சரி கடைசியில ஒரே குழியில 2 பேர் ஒன்னா இருக்கிற மாதிரி. அப்படி எங்க அப்பா எங்க தாத்தா அப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரே குழியில தான் போடுவாங்க, ஒரு குடும்பமே ஒரு வீட்டுல இருக்க குடும்பமே அப்படியே லைன் அப்படியே போயிட்டு இருக்கும். இது வந்து நம்ம கலாச்சாரம். ஓகே ஓகேங்கண்ணா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர், இவங்க இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடுவோம். சரி, நன்றிண்ணா. கண்டிப்பாக நன்றிண்ணா. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன், நம்ம பார்ப்போம், பேசுவோண்ணே. என் பேர் சரவணகுமார். சரவணகுமார், எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம். பிறந்ததுலேருந்து இங்கே தானே? இங்கே ஒரு 50 குடும்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை? ஆமாங்க, 50 குடும்பம் இருக்குது. தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா என்ன தொழில் எல்லாம் எஸ்டேட் வேலைக்கு தான் போகிறாங்க, கொஞ்சம் சொந்த வேலைக்கும் போகிறாங்க. ஆனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குண்ணா. நீங்கள் எப்படிண்ணா மேலே போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குமே? ரிஸ்க் தான் இருக்குது. இங்கே பஸ் வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம். ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. ஆமாம், நான் வர வழியில் பார்த்தா ஐயோ என்னால் முடியல, வண்டியெல்லாம் அப்படியே தலைகளாக இறங்குற மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரத்தில் எப்படின்னா மேலேருந்து கோத்தகிரியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க வரும்போதே. நீங்கள் எல்லாருமே போகிறோன்னா ஒரு எமர்ஜென்சினா கூட உங்களுக்கு கஷ்டம். எமர்ஜென்சினா நம்ம சொந்தமாக சோடு மட்டத்துக்கு ஒரு வண்டி வாடகை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம போக முடியுங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் வர முடியும். ஆமாம், இல்லை அங்கே இல்லை, ஃபோன் பண்ணி சொல்லலாம் வந்துடுவாங்க. பரவாயில்லண்ணா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்கூலில் ஏதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு 5வது மட்டும் இருக்குது. இங்கே பஞ்சாயத்து யூனியன் 5வது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கரிக்கூர் இல்லைன்னா நெக்ஸ்ட் மேல் படிப்புனா கோத்தகிரி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி அந்த மாதிரி தான் போகணுங்களா? இப்போ இந்த கிராமத்துக்கு கீழே வேற ஏதாவது கிராமங்கள் இருக்காண்ணா? இல்லை, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. இதுக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வேணும் அப்படிங்களா? சரி சரிண்ணா. மக்களை இங்கே வந்து கரிக்கூர்லேருந்து பங்களாப்படிங்க இந்த ஏரியாவில் சரவணகுமார் அப்படிங்கிற என்னண்ணா இது ஏதோ நீலகிரி ஆதிவாசிகள் நலச்சங்கம் கோத்தகிரி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த என்ன ஏரியானா இது? பங்களாப்படி அரக்கோடு பஞ்சாயத்து. ஓ, இதுதான் பஞ்சாயத்தா? இது பஞ்சாயத்து, இது பால்வாடி, அங்கன்வாடி குழந்தைகளுக்கு. ஓ, இது நடைபெறது இல்லை. ஓ, இது இப்போ யூஸ் ஆகுறது இல்லை. ஏன்னா என்னன்னா இப்போ கரிக்கூர் வரைக்கும் ரோடு நல்லா இருக்குதுங்க, ஆனால் கரிக்கூர்லேருந்து பங்களாப்படி வர்றதுக்கு தான் ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்குது. ரோடே வந்து மோசமாக இருக்குங்க, வர்றதுக்கு பயமாக இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வெளியவே போக முடியாது. எப்படி தான் இவங்க வந்து வெளியே போயிட்டு வராங்கன்னு தெரியலங்க. ஸோ என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலுமே வெயிட் பண்ணி தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகிதாங்க இவங்க போகிறாங்க மேலேயே. இப்போ ஏதோ ஒரு பழங்கால வீடு ஏதோ இருக்குன்னு சொன்னாருங்க. ஸோ அதான் அதை தேடி போயிட்டுருக்கோம். இந்த சைடு வந்துருங்க. குழந்தைங்களா விளையாடிட்டு இருப்பாங்க போல. ஸ்கூலில் எத்தனை மணிக்கு நான் விடுவாங்க? 4 மணிக்கு. ஓ, பார்க்குறாப்பில் இங்கே ஒருத்தர் யாருப்பா நீங்கள் அப்படின்ட்டு. இங்கே வந்தாச்சு. இதுதான் இந்தியா சுதந்திரம் வாங்காத முன்னாடி வந்து. ஓ, இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி கட்டின வீடுங்களா? ஆமாம். ஓ, சூப்பருங்க. 1939 கட்டியிருக்காங்க. ஓ, 1939ங்களா? இதுதான் பழைய வீடு இல்லை? பழைய வீடு. இது அந்த காலத்துல கட்டம், அந்த 400 ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க. ஓ, இது மொத்தமாகவே 300 ரூபா அந்த பட்ஜெட்டு. இப்போ கட்ட முடியாது, இனி இருக்கு, ஒன்றும் ஆகல. கண்டிப்பாண்ணே. இதுக்கு ஃபுல்லாக இந்த பக்கமெல்லாம் ஃபாரஸ்ட்ல இதெல்லாம் காப்பி தோட்டம். காப்பி போய் பார்க்கலாங்களா? அந்த பக்கம் போய் பார்க்கலாங்களா? காப்பி தோட்டம். மேலே ரங்கநாதர் கோயில் அந்த ஒரு பீக், அது மேலேயானே? ஆமாம், மேலே டாப்ல தான் இருக்கு. ஓ, நீங்கள் எப்படிண்ணா இங்கே மேலே போகணும்? இப்படி அப்படியே போய் கரிக்கூர் போயிட்டு போகலாம். அப்போ ஓ, இதுன்னு இவ்வளோ பெருசாக இருக்குண்ணே இது? இந்த செடியெல்லாம் இது காப்பி தான். காப்பி, இது பஞ்சு மரம். ஓ,
பஞ்சு மரம் இது காப்பி நம்ம குடிக்கிற காப்பின்னு சொல்லுவாங்க அந்த காப்பி செடி இது. ஆனா இங்க விவசாயம் பண்ற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைண்ணா. அதெல்லாம் வந்துடும். இப்போ பூத்து இருக்குன்னு காய் பார்த்தீங்களா? இங்க காப்பி பழம் காப்பி காய் இது இங்கே காட்டுங்க. இதுதான் காப்பி காய். நம்ம காப்பி காய்ங்களா நீங்க எடுக்கிறதுங்களா? ஆமா, இது பழாகணும். என் பேர் இது கொஞ்சம் பழாய். இங்கண்ணா இதுதான் காப்பி காயாண்ணா. இது என்னென்ன பண்ணுவீங்க? இதை நம்ம பழான எடுத்த பின்னால சரி, அதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டு காப்பி மிஷினில் போட்டால் அந்த பருப்பு வரும். பருப்பு அதை கழுவி காய போட்டு அதை வித்துற வேண்டியது. நம்ம காப்பி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே. பரவாயில்ல. இங்க இந்த எப்படிண்ணே இது லேண்டு மாதிரியா இல்லை எப்படி? நீங்கள் லேண்டு ஒரு ஆளுக்கு தனித்தனியாக ஒரு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இது பட்டா லேண்டு. பட்டா லேண்டு. ஆமாம். இப்போ இந்த இடம் மட்டும்தானே இருக்கு, இன்னும் விவசாய நிலங்கள்லாம் கீழே இருக்காங்க. விவசாய நிலம் கீழே இருக்கு. ஓ, இன்னும் கீழே வேணா? ஆமாம். ஓ, ரைட்டுண்ணே. பார்த்தீங்களா மக்களே, இதான் 1939 39ல் கட்டின வீடுங்க இது. இந்த வீடு மொத்தமாக பட்ஜெட் 300 ரூபா தானா அந்த காலத்தில். ஸோ அந்த வீடு இந்த கிராமத்தில் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்காப்புல அவர். ஸோ அதாங்க இது. ஸோ அந்த ஜன்னலோட அமைப்பும் இந்த ஒரு சுற்று வட்டமும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக காப்பி அந்த மரம் தாங்க இங்கே அதிகமாக இருக்குது. கோழி பயங்கரமாக ஓடுதுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு காடு மாதிரி தெரியுதுல்ல, இது காப்பி தோட்டம். ஸோ இந்த மரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சில அந்த காயெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அவங்க பருப்பு எடுத்து அரைப்பாங்கன்னு சொல்லியிருந்தாப்புல அவர். ஸோ அது இந்த இடத்துல இருக்குதுங்க. கைஸ், இங்கே பார்த்தீங்களா எப்படி நிற்கிறான்ட்டுவேன். இங்கே தான் பாதுகாக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க பெரிய ஒரு நாய். ராஜபாளையமா ஜிப்பி பாறைன்னு தான் நினைக்கிறேங்க. ஏண்டா எப்படி முறைக்கிறாங்க. சாப்பிட்டியா டேய்? சாப்பிட்டியா? மக்களே, ஏதோ ஒரு 300-400 வருஷம் பழமையான மரங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. வலிக்கிட்டுருமோ? என்னோட செருப்பு வலிக்கிறேன்னு உங்களுக்கு வலிக்காது. வாங்க பார்த்து வாங்க. கம்மி இருந்தீங்க. ஓ, இதுவாண்ணா. மக்கள் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பலாப்பழம் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குன்ட்டு. பழுக்கல, காய் ஃபுல்லாக பழுத்த மாதிரி தான் தெரியும். ஓ, இதாங்க அந்த கிராமத்தோட மொத்த வியூ. பார்த்து நான் வழுக்குது. நான் தான் விழுந்துருவேன். ரொம்ப நேரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீங்க. அங்க ஊரானே எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது காரஸ்குரி செக் போஸ்ட். ஆனா இங்க ஏதோ ஒரு இடம் போகுது. எங்கடா போகுது இது? சக்கை படிக்கும் ஊருக்கு போகுது. இங்க கீழே ஒரு ஊர் இருக்கா? ஊருக்கு ஓ, ஒரு 10 வீடு இருக்குது. அதுக்கு அடுத்து பாதிக்கிறதா அங்க இருக்கு பாருங்க. அது அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பஸ் நிப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா என்னமா ஆயிடுச்சு. ஓ, இங்க இந்த ஊருக்கு வராம நின்று 8 வருஷம் ஆச்சு.